ப்ளவுஸ் தைக்கலாம் இப்போது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். 2 பக்கமும் ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு சைடு பெரிய பக்கம்னா ஒரு சைடு சின்ன பக்கம் வரணும். அதை காட்டுறேன் பாருங்கள். அடுத்து சின்ன டாட் பிடிச்சிக்கலாம். கொக்கி பட்டியாண்ட ஒரு டாட்டு. அடுத்து அக்குள் பகுதியாண்ட ஆம்கோலாண்ட ஒரு டாட்டு. ரெண்டுத்துலேயும் ஒரு டாட் பிடிச்சிட்டு அடுத்து வந்து பேக் பீஸ் மடிச்சுக்கிறோம். பேக் பின்னாடி 2 டாட் பிடிச்சிக்கிறோம். பின்னாடி 2 டாட் பிடிச்சி முடிச்சோன்னா எடுத்து சாப்பிட்றோம். கை மடித்து தைச்சிக்கிறோம். நம்மளுக்கும் பசி இருக்கும்ல, அதுக்கிட்ட ஒருத்தங்க கஸ்டமர் வராங்க. லைவ் ஓடிட்டு இருக்கு போல். அது ஒரு லேடி பேசினே இருக்கும். அது வேறு வந்ததுன்னா போகாதல்ல சீக்கிரத்தில். போயிடுச்சு, இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக போயிடுச்சு, வச்சு விட்டேன். அடுத்து கொக்கி பட்டி தைச்சிரும். ஃபஸ்ட்டு பட்டி தைச்சிரும். அதுக்கப்புறம் அளவு வச்சு மடித்து தைச்சிரும். நம்ம அப்படியே கொஞ்சம் மளிகை கடையும் வச்சுருக்குறோம். யாராவது ஒருத்தங்க வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்மளால் லைவ் எடுக்க முடியாது. அதுக்கிட்ட இன்னொரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கிட்ட நூல் காலி ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கிறோம். கொக்கி அளவு வச்சு ஐப்பட்டிக்கும் மடித்து தைச்சிட்றோம். அடுத்து ஃபேன் ஓடிச்சுன்னா இங்கே சுத்தமாக காற்று தைக்கவே முடியாது. என்னால் ஃபேனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பறந்துட்டு தான் இருக்குது. பீஸ் எல்லாத்தையும் கழுத்து கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிரும். எக்ஸ்ட்ரா ஒரு துணியை கட் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு துணி வந்துடும். அது ஓரமாக ஒரு தையல் போட்டுரும். அது இல்லை, அது எடுத்து வச்சிட்டோம். இது வந்து கொக்கிக்கும் ஐக்கும் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ளவுஸ்லேயே வி வச்சிட போகிறோம். ஐப்பட்டிக்கானது வி வச்சுருவோம் ப்ளவுஸ்லேயே. அடுத்து கொக்கி பட்டி தைச்சி வச்சுருக்கிறத கொக்கி பட்டிக்குள்ள வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். மறுபடியும் பாபியில் நூல் காலி ஆயிடுச்சு. நூல் இருக்குது, கட் ஆகிடுது அப்பப்போ. மிஷினு 10 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. ஆனால் மிஷினை மாற்றணும். மறுபடியும் மேலே நூல் கட் ஆயிடுச்சு. அது 2 ஷோல்டரும் பிடிச்சிக்கிறோம். கழுத்து பீஸ் கட் பண்ணி வச்சது வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காக சைடில் தையல் போடுறோம். கழுத்து வச்சு ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் திரும்பினா அழகாக இருக்கும்.
அடுத்து பைப்பிங் உருட்டி அடிச்சுக்கிறோம். ஒரு 25 வருஷமாக தைக்கிறோம். அதனால் ஒரு ப்ளவுஸ்க்கு ரூ. 100 தான் வாங்குகிறேன். அவ்வளோதான், கழுத்து முடிஞ்சிச்சு. ஒரு ப்ளவுஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் 25 நிமிஷத்தில் தைச்சிருவேன். நார்மல் ப்ளவுஸ் 15 நிமிஷத்தில் தைச்சிருவேன். லைனிங் ப்ளவுஸ்னால் 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிடும். யாராவது எத்தாவது பால் தயிர் நம்ம சின்னதாக மளிகை கடை வச்சுருக்கிறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த 12 மணின்றதுனால யாரும் வரல. ஈவினிங்கில் தான் நிறைய பேர் வருவாங்க. மார்னிங்கில் யாரும் வர மாட்டாங்க. அதனால் நம்ம மதியானத்தில் தைச்சிடலான்ட்டு ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டேன். உங்களுக்கு அடுத்து நான் லைவ் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ உடம்போட அளவு எடுத்து மார்க் பண்ணி, கையோட அளவு மார்க் பண்ணி சைடு பிடிச்சிட வேண்டியதுதான். ஸ்ட்ரைட் தையல் போட்டுருவேன் நான். ஒருத்தவங்க கை வச்சுட்டு தைப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்ட்ரைட் தையல் போடுங்க, பிரிக்கிறதுக்கு லூஸ் ஸ்ட்ரைட் வேணும் அப்படின்னாங்கன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுலேருந்து நானும் இப்படியே பழகிட்டேன். 25 வருஷமாக இப்படியே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அண்ணன் டெய்லர், அவர்கிட்ட நான் கற்றுக்கினேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் நிறைய பேருக்கு தைச்சி தரேன். உங்களுக்கும் ப்ளவுஸ் தைக்கணுன்னா ஆர்ட்ரு கொடுங்க. இன்னும் மாடல் ப்ளவுஸ்லாம் தைப்பேன், அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு வரல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.